ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடு துடைக்கும் போது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம வீடு நாள் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைல்ஸில் இருக்க கரை எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்குங்க. இது கூடவே நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா? இதில் முக்கியமாக நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா நம்ம என்ன தான் சோப் போட்டு கழுவினாலும் இதில் அந்த இஞ்சி பூண்டோட வாடை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது போகவே செய்யாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வாடை எல்லாமே போயிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் நல்லா மடித்து எடுத்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த நியூஸ் பேப்பரோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நியூஸ் பேப்பரோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றி உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நேரம் தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை குப்பையில் போட்டுட்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டோட வாடை சுத்தமாக அடிக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஜீன் பேண்ட்லாம் வாங்கி போடுவோம் இல்லையா? ஜீன் பேண்ட் மட்டும் இல்லாமல் நார்மல் பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஜிப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த ஜிப்பு லூஸ் ஆகி அடிக்கடி இது ஓப்பன் ஆயிருங்க. நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க. இந்த ரப்பர் பேண்டை ஒன்று சேர்த்து வச்சுட்டு இந்த ஜிப்பில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிப்போட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கங்க. இழுத்துட்டு இந்த ரெண்டு சைடில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டன் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிப்பு கலரவே செய்யாதுங்க. நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும். நம்மளாக இதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பன் ஆகவே செய்யாது. ஸோ நமக்கும் சேஃபாக இருக்குங்க. ஜிப்புலாம் லூஸாக இருக்கிற பேண்ட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஷர்ட்லாம் துவைச்சி காய போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு நம்ம காய போடுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப காற்று ரொம்ப அடிச்சுது அப்படின்னா இந்த ஷர்ட் அப்படியே கலந்து கீழே விழுந்துருங்க. முக்கியமாக நம்ம ஒயிட் கலர் ஷர்ட்டெல்லாம் நம்ம காய போடுறோம் அப்படின்னா அது கீழே விழுந்துருச்சுன்னா அதில் அழுக்கு நிறைய ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் துவைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஹேங்கரில் ஷர்ட்டை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பட்டனை போட்டு விட்டுருங்க. இதே போல் நீங்கள் குழந்தைங்களோட ஷர்ட்டு, குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மை கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க. இந்த மாதிரி பட்டன் போட்டு நம்ம காய போட்டாலும் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த காலரில் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஹேங்கர் நமக்கு கலந்து வந்துருங்க. ட்ரெஸ்ஸு தனியாக கலந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி 2 கிளிப்பு எடுத்திருக்கேங்க. இந்த கிளிப்பை இந்த மாதிரி 2 சைடில் இருக்கிற ஷோல்டர்லேயும் இந்த மாதிரி அந்த ஹேங்கரோடு சேர்த்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி காய போட்டோமோ அப்படியே இருக்குங்க. எவ்வளோ காற்று அடித்தாலும் இந்த ஷர்ட் கீழே விழவே செய்யாது. நம்மளும் கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இல்லாமல் இருக்கலாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் துவைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் சர்க்கரைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டப்பாவில் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. இந்த சர்க்கரையோட வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து அதிகமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கிராம்பை இந்த மாதிரி சர்க்கரைக்கு மேலே போட்டு விட்டுட்டு இந்த டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குலுக்கி எடுத்துகிட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு ஒரு எறும்பு கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளோர் க்ளீனிங் லிக்யூட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தான் அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வீட்டில் இந்த டைல்ஸில் இருக்கிற கரை வந்து போன மாதிரியே இருக்காதுங்க. நமக்கும் மனசுக்கு திருப்தியாகவே இருக்காது. இந்த டிப்பில் நம்ம செலவில்லாமல் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து வீடை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் டைல்ஸில் இருக்கிற கரை எல்லாமே நீங்கி டைல்ஸ் வந்து நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நான் வந்து சென்சோடைன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு அந்த பேஸ்ட்டு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கங்க. ஸ்பூனை வச்சு கலந்து விடுறதை விட இந்த மாதிரி கையை வச்சு கலந்து விடும்போது அந்த பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கடைசியாக இதில் நம்ம வந்து ஒரு கற்பூரம் சேர்க்க போகிறோங்க. இந்த மாதிரி கற்பூரத்தை நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு கற்பூரம் அதெல்லாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம வீடு துடைக்கும் போது வீடு வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக ஷைனிங்காக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டு நம்ம வந்து நல்லா டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற டைல்ஸில் மஞ்சள் கரை வந்து படியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைல்ஸில் வந்து மஞ்சள் கரை படியவே செய்யாதுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கரை வந்து படியவே இல்லைங்க. நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பயப்படாமல் க்ளீன் பண்ணலாங்க. கடைகளில் அதிக காசு கொடுத்து நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீனிங் லிக்யூட் வந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் நமக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்காதுங்க. அந்த டைல்ஸில் இருக்கிற கரையும் போகவே செய்யாதுங்க. ஆனால் நம்ம வந்து செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற டைல்ஸை வந்து சுத்தம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2-3 தண்ணி எடுத்து நம்ம வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி துடைச்சி பாருங்கள், ஒரு தண்ணியிலேயே உங்களுக்கு வந்து வீட்டில் டைல்ஸில் இருக்கிற கரை எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிடுங்க. நம்ம இதில் கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரத்தோட வாடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈ வந்து மொக்கவே செய்யாதுங்க. ஸோ வந்து நம்ம வீட்டில் வந்து ஈ தொந்தரவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கும் கற்பூரத்தோட வாசனை வந்து பிடிக்கவே செய்யாதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடு துடைக்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் தொந்தரவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.